உலக யோகா தினத்தை முன்னிட்டு சென்னையில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை துவக்கி வைக்கப்படுகிறது. இதுகுறித்து சத்குரு ஜக்கி வாசுதேவ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். குழந்தை தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, இப்போ நாம் ஏதோ ஒரு அடிப்படையானது சரியா நடத்தாம இருக்கிறோம். நம்ம வீட்டுல நம்ம குழந்தை அவருடைய உயிரை அவர் எடுத்துக்கிறாங்கன்னா நாம ஏதோ அடிப்படை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறோம் தானே ஆயிடுச்சு. இதனால இந்த ஸ்கூலு குழந்தைக்காக நாம அதிகமா பண்ணணும்னு நினைச்சோம். நான் ஆரம்பத்துல ஒரு 10,000 ஸ்கூல் பண்ணலாம்னு நினைச்சோம். இப்ப இந்த 8-9 ஸ்டேட்ல போய் நான் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணப்போ அவர் எவ்வளவு உற்சாகமா இதுல ஈடுபட்டாங்கன்னா இப்போ 30,000 ஸ்கூலுக்கு மேல நாம் இப்போ தொட்டிருக்கிறோம். நாம ஒரு 45,000 அளவுக்கு நம்ம டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்கிறோம். அவரு அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ்க்கு இப்ப ட்ரெயின் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த 3-4 மாசம் இது நடக்கும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணதுனால டெய்லி 20 நிமிஷம் ஒரு உபயோகா என்ற ரொம்ப எளிமையான யோக முறை தொடர்ந்து வருஷம் முழக்கமா நடக்கும். அவருக்கு வாரத்துல 5 நாளா தான் நடக்கும். நிறைய இடங்கள்ல நாம தாயிலிருந்தே கூட அதுல ஈடுபடுற மாதிரி செய்யறதுக்கு நாம் முயற்சி பண்ணிருக்கிறோம். முக்கியமா இந்த தடவை இந்த இன்டர்நேஷனல் யோகா டேக்கு நம்ம ஈசால இருந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, நம்ம குழந்தை தோராயமா ஒரு 2 கோடி குழந்தைக்கு யோகா சொல்லிக் கொடுக்குற மாதிரி நாம முயற்சி பண்ணிருக்கிறோம். ஈனா தேசங்கள்ல கூட நாம் இது ரொம்ப தீவிரமா எடுத்து போறதுக்கு இந்த தடவை ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பிரிக்கால ஒரு 3 நாட்கள்ல இப்போ நான் இப்போ கிளம்ப போறேன். இன்னொரு 3 நாள்ல அங்க கூட இது பெரிய அளவுக்கு நடக்க போகுது. முக்கியமா இந்த யோகான்றது ஒரு கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, ஒரு நாட்டுக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, கட்டாயமா ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்ல. மனிதனுடைய உள்நன்மைக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான தொழில்நுட்பம்ன்றது உலகத்துக்கு தெரிவிக்கணும்ன்றதுதான் நோக்கம். கேள்வி ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த யோகா கிளாஸ் நடத்தப்படுதா? அந்த பள்ளிகளுக்கு அந்த ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளிகள் அந்த யோகா கிளாஸ் நடத்துறதா? முக்கியமா இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் அதிகமா நடக்கும். யோகா பயிற்சி ஒரு மாசம் இந்த மாசம் அதாவது சர்வதேச யோகா தினம் நடக்குது சார். இந்த மாசம் ரெகுலரா இல்ல, நாம இப்போ குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கல. பிரதி ஒரு ஸ்கூல்லயும் 3 டீச்சர்ஸ் நாம் ட்ரெயின் பண்றோம். தொடர்ந்து அது வருஷம் முழக்கமா நடக்கும். வாழ்க்கையில யோகான்ற பயிற்சி ஒரு முறைப்படியா வந்துடணும்ன்ற நோக்கம். ஒரு நாள் யோகா இல்லை. நம்ம நாட்டுல வெளியே கூட முயற்சி நடந்திருக்குது. அது எந்த அளவுக்கு இப்ப சொல்ல முடியல. அமெரிக்கால யுஎஸ்ஏல மட்டும் 50,000 இடங்கள்ல யோகா நடக்குது அந்த ஒரு நாள். அதுல ஸ்கூல்ல அந்த அளவுக்கு நமக்கு அங்க என்ட்ரி இல்ல, ஜெனரல் பப்ளிக்கு தான் நடக்குறாங்க. யோகா உயர்தட்டு மக்கள் உபயோகப்படுத்தக்கூடியது, அவங்க பயிற்சி செய்யக்கூடியது மாதிரியான ஒரு நிலையில தான் இன்ன வரைக்கும் இருக்குது. அதை எளிய மக்கள்கிட்ட கொண்டு செல்ல போறதுக்கு, அதாவது ஏழைகள் கிட்ட கொண்டு போறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை? நான் அப்பவே சொன்ன மாதிரி இந்த 30,000 ஸ்கூல்ல ஒரு 2% மட்டும் தான் பிரைவேட் ஸ்கூல், இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல். அப்படின்னா ஏழை குழந்தை தானே போய் சேருது. இது மட்டும் இல்ல, நம்ம குழந்தை அதுல கட்டினவங்க ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் குழந்தையே டீச்சரா ட்ரெயின் பண்றோம். இப்ப நமக்கு தோராயமா ஒரு 200 குழந்தை இந்த சம்மர் முழுக்கமா இந்த வெக்கேஷன்ல எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பொண்ணு 11 வயசு பொண்ணு ரொம்ப தீவிரமா சண்டிகர் ஏரியால ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு யோகா சொல்லி கொடுத்து வந்திருக்குது இந்த 2 மாசத்துல. இந்த மாதிரி அந்த யாரு நல்லா செய்யறாங்களோ அந்த குழந்தைய நாம் ட்ரெயின் பண்ணி அவர் வீட்டுல போய் கூட சொல்லிக் கொடுக்குற மாதிரி, கிராமங்கள்ல சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு நடந்திருக்கு.